உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எல்லா நாள்லையும் இயேசு உங்களோட கூட இருப்பாருங்க. ஒரு நாள் விடாமல் அவர் உங்கள் கூட இருப்பார். என்றைக்குமே அவர் லீவு போட்டுட்டு போக மாட்டாருங்க. உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். எல்லா நாளும் உங்கள் கூடவே இருப்பார். எப்படி இந்த நாளை தள்ளுறதுங்க? எனக்கு புரியலைங்க. இந்த நாளை எப்படி தான் நான் தள்ள போகிறேனோ, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி நகர்த்த போகிறேன்னு தெரியல, அவ்வளோ வியாதி இருக்குது, வேதனைப்படுத்துது. ஐயோ, ஒரு நாளாக வந்துருச்சா, காலையில் விடிஞ்சிடுச்சா, இன்னும் நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேனோ அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்கள் கூட இருப்பாருங்க. மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்வதற்காக ஒரு புதிய ஒரு நாளை உருவாக்கி தர்றது யார்? தேவன் தான். இந்த பூமியை ஓட்டுறது நீங்களாங்க? இந்த பூமிக்கு பெட்ரோல் போட்டு நீங்களாங்க ஓட்டுறீங்க? தேவன் தானேங்க ஓட்டுறாங்க. இந்த பூமியை ஓட்டுறது யார்? தேவன் தான். அது எப்படி? அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அது போயிட்டே தானேங்க இருக்குது. அந்த ஒரு நாளை கரெக்டாக அவர் உருவாக்கி உங்களுக்காக தான் தரார். ஐயோ, மனிதர்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழணும்னு ஒரு புதிய நாளை கொடுக்குறாரு. சரிங்களா? அவர் கொடுக்குற இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். புதிய நாளில் தேவன் புதுசாக செய்து தருவார். எவ்ரிடே நடந்ததே நடந்தால் போர் அடிக்குதுங்க. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நடந்ததே நடக்குதுங்க, செம்ம போர் அடிக்குது. அப்படி தானே கவலைப்படுறீங்க? அதுவே புதுசாக நடந்துட்டா, புதுசாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலி தானே. தேவன் உங்களோடு கூட இருந்தால் எல்லாம் புதுசாக தான் நடக்கும். சரிங்களா? அவர் புதிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். நம்ம என்ன நினைப்போம்? ஓ, இதுவா காலையா, இப்படி தாங்க நான் இதை தான் செய்வேன். மதியானமா, ஆஃப்டர்நூனா, இது தாங்க நான் செய்வேன். ஈவினிங்கா, எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். நைட்டா, இப்போ இத்தனை மணிக்கு தான் நான் தூங்க போவேன். இதெல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் லீவே போடாமல் உங்கள் கூட இருக்கார்ல ஒருத்தர், அவர் உங்கள் நாளை அவர் புதுசாக உங்களுக்காக அவர் நடத்தி கொடுப்பாரு. சரிங்களா? என்னங்க, நாளைக்கும் இப்படி தான் இருக்குமா, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குமா, பயமாக இருக்குல்ல? இல்லை, தேவன் உங்கள் கூட தானே இருக்கார், புதுசாக நடத்தி கொடுப்பாருங்க. போர் அடிக்காது. நீங்கள் அந்த பழசையே பார்த்துட்ருக்க மாட்டீங்க. மாற்றங்கள் வரும். தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால இந்த நாள் நல்லாவே போகும். அவர் லீவே போடாமல் உங்கள் கூட இருக்கிறதுனால நிறைய அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. நம்ம யோசிப்பு நினச்சாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன், ஏன்னா என் கேஸு பெரிய கேஸு, எனக்கு என் பக்கம் நியாயம் இல்லை, நான் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் ஒரு நாள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எப்படி போனாங்க அரண்மனைக்கு? ராஜா ஒரு கனவு பார்த்துட்டாருங்க. அவர் பயந்துட்டார். அதனால் அவருக்கு தூக்கம் வரல, எல்லாரையும் வர வச்சிட்டார். அவர் பயந்து போய் கதி கலங்கி நின்றுட்டு இருந்தார். யார் வேணால் பேசினாலும் அவர் அதை கேட்டார். அதனால தான் யோசிப்பு என்ற கைதி போய் பேசினான், ஜெயில் கைதி போய் பேசினான். ஆனால் அவனுடைய விடுதலைக்காக அவன் பேச முடியல. ஏன்னா ராஜா அங்கே அவர் கனவுக்கு அர்த்தம் சொல்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ போய் அவன் தன்னை பற்றி பேச முடியுமா? அவன் ராஜாவுக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தால் அவன் போய் அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னான். ராஜாவுடைய பயம் போயிடுச்சு, மனசில் உள்ள பயம் போயிடுச்சு. அப்பா, கரெக்டாக நீ கனவுக்கு அர்த்தம் சொல்லிட்ட, அது என் மனசு நம்புது, நீ உண்மையிலே கிரேட்டு, நீ ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள் இல்லைப்பா, நீ வந்துடு, என் பக்கத்துலேயே இரு, உனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுத்துட்றேன், நீ என் கூடயே இருந்துடு சொல்லிட்டு விடுதலை பண்ணிடுறான். தேவன் பார்த்தீங்களா, ஒரு நாளில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கி தந்தார். அவர் நினச்சா உங்களுக்குன்னு ஒன்று செய்யணும்னு நினச்சா ராஜாவுடைய தூக்கத்தை கலைச்சிடுவார். உங்களுக்குன்னு ஒன்று செய்யணும், ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒன்று செய்யணும்னா அவங்க தூக்கத்தை கெடுத்துடுவாருங்க. அவங்கக்கிட்ட பேசிடுவார், என் பையனுக்கு என் பொண்ணுக்கு இதை செய்து கொடுத்துட்டுன்னு. மாற்றங்கள் நடக்கும். ஒரே நாள் இதே நாள் இப்படியே அதே மாதிரிலாம் இருக்காது, மாறும், மாற்றங்கள் வரும்.
ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர், அற்புதங்களை செய்கின்ற தேவன். அதனால் போர் அடிக்காது. பட்ட வேதனைகளையே நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. தேவன் மாற்றி தருவார். சரிங்களா? தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஐயோ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போகுமா அப்படின்னு கவலைப்படுறாங்க. இதே தான் நான் பார்த்ததே தான் பார்த்துட்ருக்கணுமா? அப்பா மாற்றம் தேவை. உங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்க. அற்புதங்கள் வேணும், அதிசயங்கள் வேணும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு. கொஞ்சம் மாற்றி கொடுங்களாம்ப்பா. வாழ்க்கையை மாற்றுங்க, அற்புதங்கள் செய்யுங்க பா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் புதுசாக நடக்கணும், புதிய இதை பார்க்கணும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க, இங்கேயே தங்குவீங்க. அந்த நல்லாட்சியை பார்க்க விரும்புகிறோமாப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.